பிரபலமான ஒரு வசனத்தை நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் எல்லா உரைகளையும். இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹ்வுடைய அடியார்களில் அவனை அஞ்சுகிறவர்கள் உலமாக்களே, அறிவாளிகளே, அறிஞர்களே. குர்ஆன் சொல்லுகிறது. வசனம் இருக்கா? இருக்கு. இது எப்படி விளக்கம் கொடுக்கப்படுகிறது? அல்லாஹ்வுடைய அச்சம் இஸ்லாத்துல முக்கியமானது. இறைவனை அஞ்சுகிறவரே முஸ்லிமா வாழ முடியும். அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு வாழ்றவர் யார் வாழ்வார் தெரியுமா? அறிவாளிக்கு தான்ப்பா அல்லாஹ் ரொம்ப பயப்படுற அந்த அச்ச உணர்வு இருக்கும். அப்ப நீ அறிவாளியா இருன்னு அல்லாஹ் பேசுறான். எல்லாத்தையும் கட் பண்ணி அந்த துண்டை மட்டும், மேல என்ன கீழே என்ன, அதனுடைய இறக்கப்பட்ட செய்தி என்ன, அதனுடைய நோக்கம் என்ன, எதை பற்றியும் சிந்திக்காமல் துண்டு துண்டாக செய்திகளை புரிந்து கொள்ள நினைக்கிறவர்கள் பிழையான முடிவுக்கு போகிறோம். இங்க என்ன முடிவுக்கு வர்றோம்? அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ள அறிவாளிக்கு தான், இறைவன் அறிவாளி தான் அல்லாஹ் பயந்து நடக்கிற ஒரு நல்லவனா இருப்பான் அப்படின்னு மேவசனத்துக்கு போனா அல்லாஹ் ஒரு பெரிய பட்டியல போடுறான். ஆமா, அறிவாளி தான் அல்லாஹ் பயப்படுவான். மேவசனத்தையும் விளக்கமா சொல்றான். என்ன சொல்லுவோம் தெரியுமா? அறிவுகளை பத்தி பேசும் குர்ஆன். வானத்திலிருந்து தண்ணீர் வந்துச்சு, அதுல இருந்து பூமியில இருந்து கனிவர்க்கங்கள் முளைச்சு வந்துச்சு, மலைகள் பல மாதிரி இருக்கு, மனிதர்கள் பல மாதிரி படைக்கப்பட்டிருக்கிறாங்க, பல நிறங்கள் இருக்கிறது, கால்நடைகள் இருக்கிறது, விலங்குகள் இருக்கிறது, ஊர்வன இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. அதெல்லாம் எப்படி இருக்கிறது என்று பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில கதாலிக்க இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, இப்படித்தான் இதையெல்லாம் அறிந்து வைத்திருக்கிற அறிவாளிகள் தான் அல்லாஹ்வுடைய அடியார்களில் அவனை அஞ்சுகிறவர்கள். இந்த வசனம் நிறைவு பெறுகிறது. இப்போ இந்த அப்போ விஞ்ஞானத்தை படி, சயின்ஸை படி, மலையை படி, பூமியிலிருந்து முளைக்கக்கூடிய தாவரங்களை படி, கால்நடைகளை பத்தி படி, இது எல்லா படிப்பையும் குர்ஆன் சொல்லுகிறது என்று விளக்கம் அளிக்கப்படுகிறது. ஓகே தான், அந்த கருத்து அதுக்குள்ள இருக்கு. ஆனா நல்ல கவனிச்சா அந்த கருத்துல ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கு. எப்படி இருக்கு தெரியுமா? ஆரம்பிக்கிறான் அல்லாஹ், அலம் தர அன்னல்லாஹ அன்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன், வானத்திலிருந்து இறங்குற தண்ணியை சிந்திக்கலையான்னு கேட்டவங்க கரெக்டா வார்த்தையை பார்த்தா வார்த்தை என்ன சொல்லுது தெரியுமா? அல்லாஹுதான் வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கி வைத்தான் என்பதை நீர் பார்க்கவில்லையா? வானத்திலிருந்து தண்ணி வந்து பூமியிலிருந்து புல்லு முளைச்சதுன்னு சொல்லக்கூடாதுப்பா. நம்ம அப்படிதான் சொல்லுவோம், தண்ணி வந்தது அப்ப பூமியில விழுந்துச்சு, பச்சை பசேன்னு எல்லாம் முளைச்சு வந்துருச்சு, இப்படி சொன்னவன் டுபாக்கூரு. வானத்திலிருந்து தண்ணீரை அல்லாஹுதான் இறக்கினான். ஃபஅக்ரஜ்னா பிஹி ஸமராத்தின் முக்தலிஃபன் அல்வானுஹா, நாம் தான், அல்லாஹுதான் அதிலிருந்து பல்வேறு கனிவர்க்கங்களை, பலதரப்பட்ட நிறங்களை உடைய கனிவர்க்கங்களை நாமே முளைப்பித்தோம் என்பதை அறியலையா? அவன் தான் மலையை இறக்கணும், அவன் தான் பூமியிலிருந்து தண்ணியை வெளியே கொண்டு வந்தான், அவன் தான் மலைகளை படைச்சான், மலைகள்ல பல நிறங்களை படைச்சான், அவன் தான் மனிதர்களை படைச்சான், ஊர்வனவற்றை படைச்சான், கால்நடைகளை படைச்சான். இதெல்லாம் அவன் தான் படைச்சான் என்று எவன் அறிகிறானோ அந்த அறிவாளிகளே அல்லாஹ்வை அஞ்சி நடக்கிறவர்கள். அப்ப இந்த பார்வை எவ்வளவு பெரிய டிஃபரெண்ட் பாருங்க. தண்ணி வந்துச்சு, பூமியில இருந்து செடி முளைச்சிச்சுன்னு சொன்னா நீ இஸ்லாத்தின் பார்வையில் அறிவாளி இல்ல. தண்ணீரை அல்லாஹ் இறக்கினான், அல்லாஹ் அந்த தண்ணீரின் வழியாக பூமியிலிருந்து செடி கொடிகளை முளைப்பிக்க செய்தான் என்று இடையில அல்லாஹ்வை கனெக்ட் பண்ணனா நீ அறிவாளி. அந்த அறிவாளி தான் அல்லாஹ் பயப்படுவான். இந்த அறிவில்லாத எப்படி அல்லாஹ் பயப்படுவான்?